வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल कलीसिया में आए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से मैं स्वागत करता हूँ. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். आराधना के लिए प्रार्थना करेंगे. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आपके सम्मुख में आते हैं. இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस अद्भुत दिन के लिए आपका धन्यवाद करते हैं. எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். प्रभु के प्रभु आप अच्छे हैं और अच्छे करने वाले हैं. இந்த காலை வேளையிலே எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னராய் இருப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. इस सवेरे के अवसर पर जहाँ पे 1-2 लोग आपके नाम पे इकट्ठा होते हैं वहाँ पे आपकी उपस्थिति है करके वचन कहता है. உம்முடைய வார்த்தையின்படி நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं कि आपके वचन के अनुसार आप यहाँ पे मौजूद है. உம்முடைய அநாதி சிநேகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपका अनंत प्रेम के लिए धन्यवाद प्रभु. முடிவில்லாத உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनंत अनुग्रह के लिए धन्यवाद प्रभु. உம்முடைய பேர் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपकी अति प्रेम के लिए धन्यवाद प्रभु. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपके पुत्र यीशु मसीह के लिए धन्यवाद. அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे लिए बहा गए बहुमूल्य लहू के लिए धन्यवाद करते हैं. பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். पवित्र आत्मा हम धन्यवाद करते हैं. கர்த்தாவே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. पिता परमेश्वर इस आराधना को आशीष करें. பாடல்களை பாடுகிற இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். जो गीत गाते हैं, जो बाजा बजाते हैं, आप उनके साथ अपना अभिषेक रखना. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் கடந்து செல்லட்டும். परमेश्वर का वचन आकर एक सही तरह से सबके हृदय तक पहुंचे. கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். जो सुनते हैं उनका हृदय खुले और उनके जीवन में एक बदलाव लेके आए. கனம் துதி மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் தம்முடைய கிருபையினால் நம்மை நடத்தி வந்தார். पिता परमेश्वर आकर पिछले दिनों में आके अपने अनुग्रह से हमें चलाया. எத்தனையோ கலக்கங்கள், कितना आगे दुख है, நெருக்கங்கள் कितनी मुसीबत है நம்மை சூழ்ந்த பொழுதும் हमें आके गैर के நெருக்கமான அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே बहुत ही मुश्किल परिस्थितियों में நாம் கூப்பிடும் பொழுது हम बुलाते समय நமக்கு இறங்கி செவி கொடுத்து परमेश्वर उतरकर हमें सुनता है அவை எல்லாவற்றிலிருந்தும் और उन सभी से நம்மை விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறார். हमें छुटकारा करता है. ஆகவே அவருடைய அன்பை நாம் சந்தோஷத்தோடு துதிக்க வேண்டும். इसीलिए उनके प्रेम को हम आगे आनंद से स्तुति करना है. வியாதியான நேரங்களிலே, यहाँ पे रोगों के समय में, பலவீனமான நேரங்களிலே बलहीन के समय में அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது जब हम यीशु को बुलाते हैं அவர் நமக்கு சுகமான வாழ்வை தருகின்றார். वो आके एक चंगाई भरा जीवन हमें देते हैं. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று வாக்குரைத்தவர் अच्छाई से मैं तुम्हारी जीवन को तृप्त करूंगा करके कहते हैं. வாக்கு மாறாதவராய் நம்மை நடத்துகிறார். परमेश्वर कभी भी अपने बात से मुंह नहीं मोड़ते हैं. ஆகவே அவர் நமக்கு செய்த ஆயிரம் நன்மைகளுக்காய் इसीलिए परमेश्वर ने जो हजारों अच्छाई हमारे लिए किया है, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் हमारे जीवन भर அவருக்கு நன்றி செலுத்தி उसको आके धन्यवाद அவர் करें, புகழை நாம் பாட வேண்டும். उनकी स्तुति करें. அவர் நல்லவர், वो अच्छे हैं நன்மைகளை மாத்திரமே நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். और अच्छा ही सिर्फ हमको करते இந்த காலை வேளையிலே हैं. इस सवेरे के அவர் செய்த நன்மைகளை சொல்லி परमेश्वर किए हुए அவருக்கு நாம் நன்றி சொல்லி धन्यवाद करें. இந்த பாடலை நாம் பாடுவோம். आराधना करेंगे. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே.
பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, கடந்திட்ட நாட்களிலும் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே, காலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே, கடந்திட்ட நாட்களிலும் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே, காலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது, கர்த்தாவே சுமந்திட்டீரே, களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பே என்றும் கர்த்தாவும் அன்பினையே, களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பே என்றும் கர்த்தாவும் அன்பினையே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நெருக்கங்கள் மத்தியில் அழைத்தபோது உருக்கமாயிறங்கினீரே, சுக வாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே, நெருக்கங்கள் மத்தியில் அழைத்தபோது உருக்கமாயிறங்கினீரே, சுக வாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே, ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே, ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாதே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நன்மையால் என் வாழ்வை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே, ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகட்காய், நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே, ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகட்காய், ஜீவிய நாளெல்லாமும் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே, என்
ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग आज खुश हैं? ஸோ கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கும் போது நம்ம முழு மனசோடும் அந்த மனசு சந்தோஷத்தோடு நிறைஞ்சு நம்ம ஆராதிக்கும் போது நிறைய அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறது. जब हम आगे परमेश्वर को आराधना करते हैं, जब पूरे दिल से करते हैं, तो हमारे जीवन में आशीष आती है. ஸோ இது ஒரு ஹிந்தி பாடல் தான், ஆனால் தமிழில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. அவர் இந்த பூமியில வந்ததுக்கான காரணமே அதான், நம்மளோட பாவங்கள் அனைத்தையும் போக்குறதுக்காக தான் வந்திருக்கார். ये एक हिंदी गीत है जो तमिल में बहुत ही फेमस है. यीशु मसीह आके हमारे पापों को धोने के लिए इस धरती पे आए हैं. முக்கியமா மனித குலத்தை மீட்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார். मुख्य से आके मनुष्य को आगे छुड़ाने के लिए आए हैं. அது மட்டும் கிடையாது, நீங்க உங்களோட வாழ்க்கையில எனக்கு யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு நினைவிருக்கும்படியா அவர் என்றென்றைக்கும் உங்க கூடவே இருக்கிறார். ना केवल ये, जब आप सोचते हैं कि मैं अकेला हूँ, यीशु मसीह मैं आपके लिए हूँ करके वो आपके लिए हमेशा रहते हैं. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, इसीलिए आपको चिंता करने की जरूरत नहीं है, கண்ணீர் வடிக்க தேவையில்லை, आंसू बहाने की जरूरत नहीं है, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கவும் தேவையில்லை. मेरे लिए कोई नहीं है करके ऐसा मत सोचिए, ஏன்னா நீங்க அவரை தேடி போல, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். क्योंकि आप उनको ढूंढ के नहीं गए हैं, बल्कि यीशु आपको ढूंढ के आए हैं. ஆமென். आमीन. இந்த பாட்டை நம்ம ஹிந்தியில தான் பாட போறோம், ஆனா தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல இப்போ நீங்க பாட முடியும்னா நீங்க பாடலாம். इस गीत को हम हिंदी में गाने वाले हैं, जिनको तमिल पता है तमिल में गा सकते हैं. நம்ம எல்லாரும் ஏஞ்சி நின்று பாடலாம்னு நான் நினைக்கிறேன். खड़े होके गाएंगे. पाप हटाने को, श्राप मिटाने को तू जग में आया खुदा, हमको बचाने को, मुक्ति दिलाने को सूली पे कुर्बान हुआ. पाप हटाने
कुर्बान हुआ, पाप हटाने को, श्राप मिटाने को तू जग में आया खुदा, हमको बचाने को, मुक्ति दिलाने को सूली पे कुर्बान हुआ। मेरे आंसुओं को तूने शांति दिया, मेरे आंसुओं को तूने शांति दिया। मेरे यीशुआ, मेरे यीशुआ, मेरे यीशुआ, मेरे यीशुआ। I like to sing the song once in Tamil. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. मेरे यीशुआ, मेरे यीशुआ, मेरे यीशुआ, मेरे यीशुआ. Hallelujah. அவர் உங்ககிட்ட தங்கத்தை கேட்கல, वो आपसे सोना नहीं मांगा है, வெள்ளியை கேட்கல, चांदी नहीं मांगा है, உங்களோட இருதயத்தை கேட்கிறார். वो सिर्फ आपके हृदय को मांगता है। கர்த்தர் உங்களோட இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके हृदय को देखते हैं। அடுத்த பாடல் நாம் பாட போகிறோம், அதுவும் ஒரு ஹிந்தி பாடல். அதுல சொல்லிருக்கு, இயேசுவின் நாமத்தை இங்க இருக்கிற எல்லா நாமத்தை காட்டிலும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். अगले गीत भी हम हिंदी गीत गाने वाले, जिसमें ये कहता है कि यीशु मसीह का नाम सारे नाम से ऊंचा है। உங்க பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கு, आपकी परिस्थितियों के लिए एक नाम है, உங்களோட வியாதிக்கு ஒரு பேர் இருக்கு, आपके रोगों के लिए एक नाम है, உங்களுடைய வலிக்கு ஒரு பேர் இருக்கு. आपके दर्द के लिए एक नाम है। ஆனா இந்த எல்லா பேர்களுக்கும் மேலாக, இந்த எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு என்னும் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. लेकिन इन सारे नामों से यीशु मसीह का नाम सबसे ऊंचा नाम है। ஆமென். आमीन। அவர் இந்த பூலோகத்துல பாவங்களை சுமந்து நமக்காக மரித்து சிலுவையில ரத்தத்தை சிந்தி இதை நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். यीशु मसीह ने आके इस धरती पे आकर हमारे पापों से हमें छुड़ा कर, लहू बहा कर ये हम कमा के दिए हैं। நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும். मिलकर गीत गाएंगे। चाहे तुमको दिल से गाए गीत मिलके, तेरे नाम यीशु नाम की जय। चाहे तुमको दिल से गाए ये गीत मिलके, तेरे
की जय। जिस नाम में है जिंदगी वो नाम है यीशु मसीह। जिस नाम में है बंदगी वो नाम है यीशु मसीह। जिस नाम में है जिंदगी वो नाम में यीशु मसीह। जिस नाम है ये बंदगी वो नाम में यीशु मसीह। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम में मिलती है क्षमा। यीशु नाम में मिलती है शिफा। यीशु नाम में मिलती है कृपा। यीशु नाम में करना दुआ। यीशु नाम 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 की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम में मिलती है क्षमा। यीशु नाम में मिलती है शिफा। यीशु नाम में मिलती है कृपा। यीशु नाम में करना दुआ। यीशु नाम 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 की जय। यीशु यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय। यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय।
அமேன். ஹalleluya. நம் தேவனை துதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கிறது. जब हम परमेश्वर की आराधना करते हैं तो उनको बहुत आनंद लगता है. எந்த காலமும் எந்த நேரமும் நாம் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். हर समय हर पल उसकी स्तुति करते रहे. ஒருவேளை வியாதியின் வேதனை பெருகிவிட்டாலும், कभी-कभी जिंदगी में रोगों का बड़ाई ज्यादा हो जाता है. மரணத்தின் பயம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், मौत का डर हमें घेर के रहने से भी கர்த்தர் திரும்பவும் நம்மை எழுப்புவார். परमेश्वर दोबारा हमें खड़ा करते हैं. வியாதி நின்று புது பலனை அவர் தருவார். रोगों से हमें एक नया बल देते हैं. அவர் தழும்புகளால் நம்மை குணமாக்குவார். उनके खोड़े खाने से हमें चंगाई मिलती है. ஒருவேளை நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் இருந்தாலும், आप लोग शायद आप अपने सारा विश्वास खो बैठे होंगे. அவ்வளவுதான் எல்லாமே முடிந்து போனது என்று நாம் நினைத்தாலும், सब कुछ खत्म हो गया करके सोचने से भी அவர் நம் கல்லறையின் கல்லை புரட்டி போட்டு वो आके हमारे कफन का आके நம்மை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வார். दोबारा हमें जीवन देता है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. தனிமையின் எண்ணங்கள் நம்மை கண்ணீரின் படுக்கைக்கு கொண்டு போய்விடும். जब अकेलेपन में हम आंसू बहाते हैं, ஆனால் நம் தேவன் கண்ணீரை காண்கின்ற தேவனாயிருக்கிறார். ஆமென். लेकिन हमारा परमेश्वर हमारे அவர் நம் கண்ணீரை துடைத்து हमारे आंसू को पहुंचकर நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இரட்டிப்பாக தருகிறவராயிருக்கிறார். जो कुछ हम खोए हैं वो सब दुगना हमें- விசுவாசிக்கிறீங்களா? आमीन. ஆமென். ஹalleluya. நாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். मिलकर गाएंगे. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன்.